இப்போ லோக்சபாவில் கடும் வார்த்தை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அரசு பாரக் மாதாவை விற்றுவிட்டது என்று இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தை கடுமையாக விமர்சித்து, இந்த ஒப்பந்தத்தால் இந்திய விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள், அமெரிக்காவுக்கு அதிக சலுகை கொடுக்கப்பட்டுள்ளது என்று குற்றஞ்சாட்டினார். இதற்கு பதிலாக நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், இந்தியாவை யாராலும் விற்க முடியாது, காங்கிரஸ் தலைமையிலான முந்தைய அரசே நாட்டின் நலனை பாதித்தது என்று கூறி 2009 ஷார்ம் அல் ஷேக் ஒப்பந்தம் மற்றும் WTO விவகாரங்களையும் நினைவுபடுத்தி தாக்கினார். இதனால் அரசியல் சூடு அதிகரித்து வர்த்தக ஒப்பந்தத்தின் உண்மை விளைவுகள் பற்றி பெரிய விவாதம் எழுந்திருக்கிறது. டேக்அவே: அரசியல் குற்றச்சாட்டை தாண்டி இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் சாதாரண மக்களுக்கு என்ன தாக்கம் கொடுக்குது என்பதுதான் முக்கியம். இந்த மாதிரி அப்டேட்களுக்கு வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.